வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு. அது தீபாவளிக்குனா நம்ம அரைச்சி செய்யணுமா, அதை வந்து சிம்பிளாக இப்போ வந்து செஞ்சுக்கலாம். அது எப்படி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா உருண்டைக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இப்போ ரவா வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ. அப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ரொம்ப தேவைப்படாது. அப்புறம் வந்து ஜீனி அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு ஜீனி அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, ஏலக்காய் அதிலே போட்டு வச்சுருக்கேன். 10 முந்திரி பருப்பு, ஒரு 4 ஏலக்காய், தேங்காய் 1/2 மூடி, 1/2 டம்ளர் பால் அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் பச்சை தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் மட்டும் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உப்பு கொஞ்சோண்டு, இது அவ்வளோதான். ஏலக்காய் இதிலே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ தேவையான எப்படி என்னென்னு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ நெய் கொஞ்சோண்டு தேவையான அளவு நெய் ஊற்றிப்போம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்களாம் நெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடு வந்தோன்னே ரவா வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து நல்லா லைட்டாக, ரொம்ப பொன்னிறமாக வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாசனை வரும்ல உங்களுக்கு, ரவா வாசனை, அந்த இது கூட இருந்தால் போதும். வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு, உங்களுக்கு வறுத்த ரவா வறுக்காத ரவா இருந்தாலும் நீங்கள் வறுத்த ரவா வச்சுருந்தாலும் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வந்து செய்யுங்க. அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய்யில் நம்ம வறுத்துறோமா, அப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வறுத்த ரவா வாங்கினீங்கன்னா வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். சும்மா ரொம்ப வறுக்க வேணால், லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு இது பண்ணி ஒரு தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு இது பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம ரொம்ப செவக்க விடாது. அந்த லைட்டாக அந்த நெய் வாசனை வரும் பார்த்திங்களா, நெய் ரவா வாசனை, அந்த ரவா வாசனை வந்தாலும் கொஞ்சம் நல்லா வறுத்த சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் தீபாவளிக்கெலாம் அரைச்சி ஜீனி ரவா தனியாக அரைச்சி அதை செஞ்சு உருண்டை பிடிச்சி நெய் நல்லா இழுக்கும். அதெல்லாம் ரொம்ப சிரமம். இப்படி இதேமாரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக சூப்பராக நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா கூட இப்படி செஞ்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் முடியும். நீங்கள் ஒரு 1/4 கிலோ ஒரு 1/2 கிலோ ரவா வாங்கி கொஞ்சோண்டு கிண்டி உடனே உருட்டி உடனே சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது அடுத்தது வந்து ஜீனி போட்டிருக்கோம்ல, அதை அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து 1 கப்பு, அது ஒரு 1/4 கிலோ கப்பு தான் அது. அதை நல்லா ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க, கூட சாப்பிட்றீங்க கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டு கூட தான் சாப்பிடுவோம், அதனால் நான் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். ஈக்குவலாக எடுத்துருக்கேன். ரவா 1/4 கிலோ, இது 1/4 கிலோ. அந்த இதில் நல்லா ஈவனாக நல்லா கலக்கி விட்டுக்குங்க, கிண்டி விட்டுட்டு அதில் என்ன கட்டியாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம். நீங்கள் அதை உடச்சி விட்டு நீங்கள் கிண்டும் போதே உடச்சி விட்டிங்கன்னா அது வந்துடும், ஈவனாக கரெக்டாக வந்துடும். ஃபுல்லாக இதுமாரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு அதில் வந்து தேங்காய் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு ஃபுல்லாக இது பண்ணணும். லைட்டாக கிண்டி விட்டு அந்த தேங்காய் இது ரவா எல்லாம் இது பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது கை விடாமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி பட்டுற மாரி இருக்கும். கையில் வந்து பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. லைட்டாக இது பண்ணிங்க, கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கிங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அந்த பால் ஊற்றுறோம்ல, அது இறுகி வரும். ரவாவே தண்ணி ஊற்றுனா சமயத்தில் இதாக வரும். அதனால் பால் ஊற்றுறப்ப கொஞ்சம் இறுகி வரும். நீங்கள் சிம்மிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது பண்ணிக்கிங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டு நல்லா இந்த முந்திரி பருப்பும் இதுவும் வச்சுருக்கோம், நெய் வச்சுருக்கோமா மீந்தி, அதையும் வறுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு சிட்டிகை, ஒரு ஸ்வீட்டு தூக்கி விடுக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்குங்க. அது நான் வீடியோ எடுக்க முடியல. இதை அப்போ இது பண்ணிட்டேன். தம்பி தான் எடுத்துகிட்டு இருந்தான். தப்புன்னு உப்பு போடுறப்ப எடுக்கலை.
அதனால் கொஞ்சம் நீங்கள் உப்பு இந்த இதுமாரி இப்போ ஆட் பண்ணிங்க கொஞ்சம் லைட்டாக நம்ம கிண்டி விட்றோம்ல அதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி வச்சு நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் இருக்கும். நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். லைட் கலராக வறுத்துக்குங்க, ரொம்ப டார்க்காக வறுக்க வேண்டாம். லைட் கலரில் வறுத்துட்டு நல்லா ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி கரண்டி வச்சு ஒரு கிண்டி இது பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். நல்லா முருகலாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப உருண்டையில் சாப்பிடும்போது முருகலாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஈவனாக நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். நல்லா செவக்க விட்டேன். இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு 3 ஏலக்காய் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே உடச்சி கூட நீங்கள் போடலாம், அப்படியே பிச்சு கூட போடலாம். நான் அப்படியே உடச்சி 2 தட்டி அப்படியே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கணும். ஃபுல்லாக ஈவனாக கிண்டிட்டு நல்லா ஏலக்காய் போட்டோமா, ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் போட்டோம்ல, அதில் வந்து நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கணும். கிண்டிட்டு நல்லா நல்லா இது பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோவில் ரவா லட்டு சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கி கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.